பக்தினா அப்படின்னா இருக்கணும். ஒரு சமயம் சஞ்சீவ ரெட்டி பிரசிடெண்டா இருக்கிற போது பகவத்பாதாளு ஆச்சாரியாளுக்கு ஒரு ஸ்டாம்பு, எல்லார் பேர்லையும் ஸ்டாம்பெல்லாம் ரிலீஸ் பண்ணுறா. பெரிய பெரிய மகான்கள் பேர்லலாம் ஸ்டாம்பு ரிலீஸ் ஆகிருக்கு. பகவத்பாதாள் பேரில் ஆச்சாரியாள் பேரில் ஒரு ஸ்டாம்பு ரிலீஸ் பண்ணமே அப்படின்னு சஞ்சீவ ரெட்டி பிரசிடெண்ட்டாக இருக்கார். உடனே எல்லாரும் பெரிய செக்ரட்டரி லெவலில் ஃப்ளைட்டை பிடிச்சி நேர பெரியவாள்கிட்ட வந்து அனுகிரகம் அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டா தான் பண்ண முடியும். அப்படி ஒரு மனநிலையை அன்னைக்கு அரசாங்கத்தில் இருந்தவாளுக்கெல்லாம் இருந்திருக்கு. பெரியவாளை கன்சல்ட் பண்ணணும். அங்கிருந்து வந்து பெரியவாளுக்கு அன்னைக்கு காஷ்ட மௌனம். அவள்கிட்ட வந்து கேட்குறா, அவர் பதிலே சொல்லலை. மறுநாள் வந்து கேட்டா அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார். வேண்டாம், பெரியவா வேண்டாம்னு சொல்லிட்டா அவ்வளோதான், வேண்டாம். உடனே உள்ள அந்த கைங்கரிய பிறர்கள்லாம் இருப்பா இல்லையா, அவள்லாம் பேசிக்கிறா. யார் யாருக்கோ ஸ்டாம்பு போடுறா, நம்ம பகவத்பாதாளுக்கு ஸ்டாம்பு போட்டா இவருக்கு என்ன, இவர் வேண்டாங்கிறார், ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கூப்பிட்டார். ஸ்டாம்பு போட்டால் என்ன பண்ணுவான் தெரியுமாடா, அந்த ஸ்டாம்பை ஒட்டி அதில் ஒருத்தன் குத்துவான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், வாயில் எச்சல்ல தொட்டு இந்த ஸ்டாம்பை வைப்பான். இதெல்லாம் பகவத்பாதாளுக்கு வேணுமாடா? சாதாரண விஷயத்தில் கூட ஆச்சாரியானுக்கு எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது. ஸ்டாம்பை ஒட்டி என்ன பண்ணுவான்னா, அந்த சீல் போடுறவன் என்ன பண்ணுவான், அதில் ஒரு குத்து குத்துவான் டமால். அதெல்லாம் ஆச்சாரியாளுக்கு தேவையா? யாரோ ஒருத்தருக்கு போடலாம், ஆனால் பகவத்பாதாளுக்கு போய் அது மாதிரி பண்ணுவாள். ஆதிசங்கரர் அரங்கம்னு இந்த இடத்துல உட்காந்து அவருடைய பெருமையை பற்றி பேசணும். நம்ம இங்கே சங்கர விஜயம் சொல்லி கேட்கணும். அந்த மாதிரி அந்த பெருமை உடைய பகவத்பாதாளுக்கு மேலே ஒருத்தன் ஸ்டாம்ப் ஆக்கி அவர் மேலே ஒரு குத்து குத்தினா எப்படி இருக்கு? இப்படி ஏதோ நல்ல காரியம் செய்யறோன்னு ஆரம்பித்து அது அந்த பெரியவாளுக்கு, அந்த உத்தமமானவர்களுக்கு ஒரு மரியாதை குறைவான ஒரு ஸ்தானத்தை கொடுத்துடக்கூடாது. இந்த பலன் என்ன ஆகும் அப்படின்னா, மரியாதை குறைபடுற மாதிரி ஒரு பலனை கொடுத்துரும். அதுபோல குரு பக்தி உள்ளவராக இருக்கணும்.